சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேவான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதாநாயகன் ஒரு மேன்ஷன் எடுத்து நடத்திட்டு இருக்காப்ல. திடீர்னு ஒரு நியூஸ் சேருது. தன்னோட நண்பன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அதுக்காக வைசாக் வரைக்கும் டிராவல் பண்ணி போறவரு, அவரோட மரணத்துல பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாப்ல. இவன் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. முதல் கட்டமா அங்க ஹார்பரை ஒட்டி ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேங்ல இருக்கக்கூடிய நம்ம நாகார்ஜுனோட கேங்கை தான் சந்தேகப்படுறாப்ல. அப்படி போகும்போது அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம தேவான்னு சொல்லப்படுற ரஜினி சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாம் அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டில் ஆரம்பிக்கக்கூடிய படம் தான். லோகேஷ் ரஜினி சாரை வச்சு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரஜினி சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் முக்கியமா படத்துல ஆக்ஷன்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துல நாகா அர்ஜுனா அண்ட் ஷோபின் ஷகர் இவங்களோட கதாபாத்திரம் எழுதின விதமும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. அண்ட் படத்துல எப்பவுமே பார்த்தீங்கன்னா லோகேஷுக்குன்னு ஒரு இன்ட்ரோல் பேக் இருக்கும். அவரோட ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலையுமே சூப்பராக பண்ணுவார். இந்த படத்துலையுமே ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பேக் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உட்காருது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ரஜினியை சூப்பராக காமிச்சிருந்தாலும் ஃப்ளாஷ்பேக் அந்த அளவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாலாம் ஃபீல் ஆகல. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்குங்க. முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய அமீர் கான் கேமியோ ரோல், அதுக்கப்புறம் உபேந்திரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமியோவில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேமியோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலுமே நம்ம ரோலக்ஸ் மாதிரி எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஓவராலாக படம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு ஒரு சாதாரண படம் தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இறுதியாக கிடைச்சது. கண்டிப்பாக இந்த படம் 400 500 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணணும்னு என்னோட எதிர்பார்ப்பு. அதுக்கு மேலே ஆடியன்ஸ் புஷ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது.